இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். லெபனானில் இஸ்ரேல் ஹெஸ்போலா இடையே போர் நிறுத்தம். இரு தரப்பிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வீடு திரும்புவார்கள் என எதிர்பார்ப்பு. பாகிஸ்தானில் இம்ரான்கான் ஆதரவாளர்களின் போராட்டம் தற்காலிகமாக ரத்து. நூற்றுக்கணக்கானவர்களை காவல்துறையினர் கைது செய்ததாக தகவல். ஸ்பெயினில் சாதனை அளவாக அதிகரித்த குடியேறிகளின் எண்ணிக்கை பொருளாதார வெற்றிக்கு முக்கியமாக அமையுமா என எதிர்பார்ப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது சரண்யா நாகராஜன். இஸ்ரேலுக்கும் ஹெஸ்போலாவுக்கும் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்ததை அடுத்து லெபனான் மக்கள் தெற்கில் உள்ள தங்கள் வீடுகளுக்கு திரும்பி செல்ல முயன்று வருகின்றனர். இந்நிலையில் இஸ்ரேல் ஹெஸ்போலா இடையே நடந்த மோதலின் போது அதிக குண்டுவீச்சுக்கு உள்ளான தெற்கு நகரமான டயர் வழியாக கார் மற்றும் வேன்களில் உடைமைகளுடன் ஏராளமான பொதுமக்கள் குவிந்துள்ளனர். ஆனால் சில பகுதிகளுக்கு திரும்புவது இன்னும் பாதுகாப்பானதாக இல்லை என்று லெபனான் மற்றும் இஸ்ரேலிய ராணுவங்கள் பொதுமக்களை எச்சரித்துள்ளன. இந்த போர் நிறுத்தம் அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளின் தரப்பின் முயற்சியால் மேற்கொள்ளப்பட்டது. எகிப்து மற்றும் ஜோர்டான் ஆகிய நாடுகள் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வரவேற்றுள்ளதுடன் காசாவில் போர் நிறுத்தத்தை அடைவதற்கான பெரும் முயற்சிகளுக்கு இது வழிவகுக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளன. போர் நிறுத்தம் குறித்து ஹெஸ்போலா அதிகாரப்பூர்வமாக கருத்து தெரிவிக்காத நிலையில் அக்குழுவை ஆதரிக்கும் ஈரான் இதனை வரவேற்றுள்ளது. இந்நிலையில் நாட்டு மக்களிடையே உரையாற்றிய இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு இந்த போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொண்டது ஏன் என்பது குறித்து விளக்கம் அளித்தார். 3 முக்கிய காரணங்களுக்காக இந்த போர் நிறுத்தம் அவசியம். முதல் காரணம் ஈரானின் அச்சுறுத்தலுக்கு கவனம் செலுத்துவதற்காக. இரண்டாவதாக நமது துருப்புகளுக்கு ஓய்வு கொடுப்பதோடு ஆயுத கிடங்கை நிரப்புவது. ஆயுதங்கள் வழங்குவதில் குறிப்பிடத்தக்க தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன என்பதை நான் வெளிப்படையாகவே ஒப்புக்கொள்கிறேன். இந்த தடைகள் விரைவில் சரி செய்யப்படும். நமது வீரர்களை பாதுகாக்கும் வகையிலும் இலக்கை அடைய கூடுதல் சக்தியை பெறுவதற்கு ஏதுவாகவும் அதிநவீன ஆயுதங்களை நாம் பெறுவோம். முன்களத்தை பிரித்து ஹமாஸை தனிமைப்படுத்துவதுதான் போர் நிறுத்தத்திற்கான 3வது காரணமாகும். லெபனானில் இருந்து பிபிசியின் மத்திய கிழக்கு செய்தியாளர் ஹியூகோ பச்சேகா கள நிலவரத்தை வழங்குகிறார். இவை மக்கள் தங்கள் வீடுகளுக்கு மீண்டும் திரும்பும் காட்சிகள். இந்த தருணத்தை அவர்கள் கொண்டாடுவதோடு இது ஒரு வெற்றி என்றும் கூறுகிறார்கள். மேலும் ஹெஸ்போலா கொடிகளையும் அந்த குழுவின் தலைவர் ஹசன் நசுருல்லாவின் படத்தை தாங்கிய பதாகைகளை ஏந்தியும் மக்கள் கொண்டாடுவதை பார்க்க முடிந்தது. இந்த 60 நாட்கள் போர் நிறுத்தம் மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்று நம்பப்படுகிறது. லெபனான் எல்லையில் இருந்து இடம்பெயர்ந்த மக்களில் ஒரு சிலர் மீண்டும் சிடோன் நகரில் இருந்து தெற்கு எல்லையில் உள்ள தங்களது வீடுகளுக்கு திரும்ப தயாராகி கொண்டிருக்கும் நிலையில் அவர்களிடம் பேசினோம். கடவுளின் கருணையால் நான் எனது கிராமத்திற்கு திரும்ப உள்ளேன். இந்த போரில் இருந்தும் இந்த வாழ்க்கையில் இருந்தும் நாங்கள் நிறைய பாடங்களை கற்றுக்கொண்டோம். நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நாங்கள் எங்கள் சொந்த ஊருக்கு திரும்ப போகிறோம். வீடு திரும்புவதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் உள்ளோம். இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்போலா இடையே ஏற்பட்டுள்ள போர் நிறுத்தம் இருதரப்பின் எல்லைகளில் வாழும் பல்லாயிரக்கணக்கான குடிமக்கள் வீடு திரும்ப செய்யும் என்ற நம்பிக்கை நம்பப்படுகிறது. அப்பகுதியில் இருந்து வீடுகளை விட்டு வெளியேறிய சிலரை சந்திக்க பிபிசி செய்தியாளர் லூசி வில்லியம்சன் இஸ்ரேலின் வடக்கு பகுதிக்கு சென்றார். இஸ்ரேலின் வடக்கு பகுதியில் ஏவுகணை தாக்குதல் சைரன்கள் ஒலித்த நிலையில் நேற்று போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு வரை லெபனான் மீது இஸ்ரேல் கடும் தாக்குதல் நடத்தியது. கடந்த ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதி கஃபர்கிலாடியில் உள்ள தங்களின் வீட்டை விட்டு ரோனாவும் ஆணும் வெளியேறினர். அவர்கள் வாழ்ந்த பகுதியின் அருகிலுள்ள லெபனான் கிராமங்களை எல்லையிலுள்ள வேலி வழியாக தெளிவாக பார்க்க முடியும். நாங்கள் ஒருவருக்கொருவர் அமைதியாக இருக்கும் ஒரு நாள் வரும் என நம்பினேன். சுரங்கப்பாதைகள் மற்றும் ஆயுதங்களை எங்கள் ராணுவம் கண்டுபிடித்த போது அந்த நம்பிக்கை தகர்ந்து விட்டது என நினைக்கிறேன். இவை அனைத்தையும் திறம்பட ஏற்பாடு செய்தது எங்களை படுகொலை செய்வதற்கு என உங்களுக்கே தெரியும். அவர்களின் வீடும் சமூகமும் ஓராண்டுக்கு மேலாகவே காலியாக உள்ளன. பொருட்கள் சீரின்றி அப்படியே கிடக்கிறது. அனைத்தையும் உள்ளே போட்டுவிட்டு சென்று விட்டோம். இந்த அமைதி ஒப்பந்தம் அவர்களை நிரந்தரமாக வீடு திரும்ப செய்யும். ஆனால் அவர்களின் அருகில் வாழும் லெபனான் மக்களும் வீடு திரும்புவர்.
இந்த கிராமங்களை முற்றிலும் அழித்துவிட்டு அங்கு மக்களே இல்லாமல் இருப்பதை தவிர நான் பாதுகாப்பாக இருப்பதை உணர வைக்கும் எதுவும் இல்லை. இஸ்ரேலிய தலைவர் லெபனான் மீதான போரின் குறிக்கோள்களில் பலவற்றை சாதித்துள்ளார். லெபனான் எல்லையிலுள்ள இந்த கிராமங்கள் இப்போது காலியாக உள்ளதோடு இஸ்ரேலிய படைகளால் கட்டுப்படுத்தப்படுகின்றன. ஆனால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இந்த பக்கத்தில் உள்ள குடியிருப்பு வாசிகளை வீடு திரும்ப செய்வது போன்ற உள்நாட்டு காரணங்களும் உள்ளன. இஸ்ரேலிய படைப்பிரிவுகள் சோர்வடைந்துள்ளன. அந்நாட்டு பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஹெஸ்போலாவுக்கு சேதங்கள் ஏற்பட்டாலும் இன்னும் உடைக்க முடியாததாக உள்ளது. காசாவில் மிகவும் பலவீனமான எதிரியோடு போரிடும் பிரதமர் நெத்தன்யாகு வடக்கு பகுதியில் போர் நிறுத்தத்தில் ஏன் கையெழுத்திடுகிறார் என்று சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். பாகிஸ்தானில் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுவிக்க கோரி நடைபெற்ற போராட்டங்களை அக்கட்சியின் ஆதரவாளர்கள் தற்காலிகமாக ரத்து செய்துள்ளனர். செவ்வாய்க்கிழமை இஸ்லாமாபாத்தில் நடந்த பயங்கர மோதல்களுக்கு பிறகு நூற்றுக்கணக்கானவர்களை காவல்துறையினர் கைது செய்ததாக கூறப்படுகிறது. தலைநகரான இஸ்லாமாபாத்தின் மையத்தில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூடுவதற்கு முயன்றபோது பலர் கொல்லப்பட்டனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் சாதாரண குடிமக்கள். சீனாவின் மேற்கு சின்ஜியாங்கில் உள்ள தனது சர்ச்சைக்குரிய தொழிற்சாலையை விற்பனை செய்ய உள்ளதாக கார் தயாரிப்பு நிறுவனமான Volkswagen தெரிவித்துள்ளது. வீகர் இன முஸ்லிம் சிறுபான்மையினருக்கு எதிராக சீனா மனித உரிமை மீறல்களை மேற்கொள்வதாக குற்றம் சாட்டப்பட்ட பகுதியில் அதன் கூட்டு நிறுவனத்தை மூட வேண்டும் என்ற அழுத்தத்தின் கீழ் அந்நிறுவனம் உள்ளது. Volkswagen மற்றும் அதன் சீன பங்குதாரர் ஆகியோர் ஷாங்காயில் இருக்கும் அரசுக்கு சொந்தமான கார் தயாரிப்பு நிறுவனத்திற்கு தொழிற்சாலையை விற்க இருப்பதாக தெரிவித்துள்ளது. ஸ்பெயினில் குடியேறுபவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு உச்சத்தை அடைந்துள்ளது. கடந்த ஆண்டு ஸ்பெயினின் உள்நாட்டு மொத்த உற்பத்தி ஏறத்தாழ 3% அதிகரித்துள்ளது. அந்நாடு பணியிடத்தில் குடியேறிகளை இணைத்துக் கொள்வது குறித்து வடக்கு ஸ்பெயினிலிருந்து கை ஹெச்கோ வழங்கும் செய்தி தொகுப்பை பார்க்கலாம். புகலிடம் கோருபவர்கள் லியோன் நகரம் அருகே தாங்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள ஹோட்டலில் பிங்கோ விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். பலரது கதைகள் பயங்கரம் நிறைந்தவையாக உள்ளன. கானாவைச் சேர்ந்த மைக்கேல் உள்ளூர் பிரச்சனையில் இருந்து தப்பி இங்கு வந்தார். அவருடைய தந்தையும் சகோதரியும் அதில் கொல்லப்பட்டனர். ஸ்பெயினுக்கு வந்துவிட்டால் நீங்கள் பாதுகாப்பாக இருப்பீர்கள். இந்த விடுதி அவர்களுக்கான தங்குமிடமாக மாற்றப்பட்டுள்ளது. துணை சகாரா ஆப்பிரிக்காவில் இருந்து சமீபத்தில் ஸ்பெயினுக்கு வந்த 170 பேர் இங்கு தங்கியுள்ளனர். தொழிலாளர் சட்டம் குறித்து உள்ளூர் அரசு சாரா நிறுவனம் ஆலோசனை வழங்குகிறது. வேலை தேடுவதற்கு உதவியாக ஸ்பானிஷும் கற்றுக் கொடுக்கிறது. லியோனில் உள்ள கட்டுமானம், வன மேலாண்மை மற்றும் விவசாயம் போன்ற துறைகளின் பல நிறுவனங்களுடன் தொடர்பில் இருக்கிறோம். இங்கே வேலை செய்ய பணியாளர்கள் இருக்கிறார்கள் என்பதால் அவர்களும் எங்களுடன் தொடர்பில் உள்ளனர். மாலியில் இருந்து வந்த மக்கான் மார்பிள் மற்றும் கிரானைட் பொருட்களை உற்பத்தி செய்யும் ஃபேக்டரியில் வேலை செய்ய தொடங்கியுள்ளார். இந்த தொழிலில் அதிக நபர்கள் தேவை. கனமான பொருட்களை தூக்க வேண்டும். குடியேறிகள் எங்களுக்கு முக்கியமான வாய்ப்பை வழங்குகிறார்கள். இந்த ஆண்டு இதுவரை ஆவணங்கள் இல்லாத 38,000க்கும் அதிகமான குடியேறிகள் வந்துள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் ஆப்பிரிக்க கண்டத்திலிருந்து கனேரி தீவுக்கு பயணித்தவர்கள். இவ்வாறு வருகை தந்திருப்பவர்கள் குறித்து தீவிர அரசியல் விவாதம் கிளம்பியுள்ளது. பொருளாதாரம் காரணமாகவே அவர்கள் வேலையில் சேர்வது அதிகரித்திருப்பதாக பலரும் நம்புகின்றனர். எனக்கு பின்னால் ஸ்பெயினின் மத்திய வங்கியின் தலைமையகம் உள்ளது. இது சமீபத்தில் ஓர் அறிக்கையை அளித்தது. அதில் தேசிய பொருளாதாரத்தில் குடியேறிகளின் முக்கியத்துவம் பற்றி சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உண்மையில் அடுத்த 30 ஆண்டுகளில் ஸ்பெயினின் பொருளாதாரத்தை சரியாக வைத்திருக்க 25 மில்லியன் குடியேறிகள் தேவைப்படுவதாக கூறியுள்ளது. குழந்தை பிறப்பு விகிதம் குறைவது என்பது ஸ்பெயினில் வேலை செய்யும் வயதில் இருப்பவர்களின் எண்ணிக்கை குறைவதை குறிக்கிறது. இதுபோன்ற குடியேறிகளுக்கான புதிய வாழ்க்கையை ஸ்பெயின் வழங்குகிறது. ஆனால் அவர்களின் வருகை என்பது ஸ்பெயின் பொருளாதாரத்திற்கு புதிய தொடக்கமாகவும் இருக்கும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே BBC உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.